தம்ஸ் அப் தம்ஸ் டவுன்ங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சேட்லேயே ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது சொன்ன பதில் எனக்கு பிடிக்கல, இந்த சொன்ன பதில் எனக்கு கோளாறாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் தம்ஸ் டவுன் கொடுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கொடுக்கும்போது அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்க. ஓ இந்த இடத்துலலாம் இதுக்கிட்ட பிரச்சனை இருக்குது, இங்கெல்லாம் குறைபாடு இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷன் ட்ரெயின் பண்ணும்போது மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. அப்போ மனிதர்கள் அப்பப்போவே கற்று அடுத்த இதில் வந்து மாற்றுறாங்கல்ல, அது அதுக்கிட்ட இருக்காது. அப்படி வேணும்னா இந்த ஒரு செஷன் நடந்துச்சுல, இந்த கச்சேரிக்கான செஷனு திரும்ப அதுக்கிட்ட கொடுத்து ரீப்ளை பண்ணி நீ இப்போ பார்த்தியா நீ லாஸ்ட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணியே, இப்போ அந்த சேஞ்சை சொல்லுனா பண்ணோம். ஓகே. அதோடைய நினைவு அடுக்கில் எதுவுமே இருக்காது, அது ஒரு க்ளீன் ஸ்லேட். ஓகே. இப்போ ஒரே ஒரு மாடல் 100 ஆட்களுக்கு கேட்குற 100 கேள்விக்கு பதில் சொல்லுதே, அப்போ 100 ஒரே நேரத்தில் அது அந்த பதிலை சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிடும் அந்த ஸ்லேட்டை. இன்னொருத்தருக்கு கேள்வி கேட்பாங்க, அது பதில் சொல்லும், அதோட அந்த இது அப்படியே வைப் பண்ணோம். அப்போ நீங்கள் அதுக்கிட்ட ஒரு உரையாடல் நடத்தியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 கேள்வி கேட்டு அது 5 பதில் சொல்லியிருக்கு, 6வதாக நீங்கள் அதிலேருந்து துணை கேள்வி ஏதோ ஒரு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இது அத்தனையுமே இந்த கேள்விகள் மொத்தமே அதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பதில் வர வச்சு அதுக்கப்புறம் அழைச்சிடுவாங்க. அப்படி தான் நடக்குது. அந்த உரையாடல் மொத்தமும் வெளியில் இருக்குது, அந்த உரையாடல் உள்ளே போகும், புது பதில் வரும், அது அதோடு சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அது வெளியில் இருக்கும். அடுத்து நீங்கள் கேள்வி கேட்குற வரைக்கும் அதுக்கும் ஏஐக்கும் சம்மந்தமே இருக்காது, அது வெளியில் மாடலுக்கு வெளியில் தான் இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்டார், அதையும் சேர்த்து திரும்ப இன்னும் எல்லாமே வந்துட்டு போகும். இப்படி தான் செயல்படுது. அதோட நினைவகத்தில் எதுவும் இல்லை.